அன்பான இந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலேருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்குது. அந்த அறிவிப்பு என்னன்னு சொல்லி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன். அது என்ன தகவல்னு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பழனி முருகன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்துச்சு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் போட்டிருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 5 மாதம் ஆகி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வர கிடையாது. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறீங்கன்னா எல்லாருமே பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்களா நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் அனுப்பி இன்டர்வியூ எடுத்துட்டாங்களா இல்லையா என்னன்னே தெரியாமல் இருக்கிறீங்க. அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் கலெக்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே பயப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாருக்குமே எந்த ஒரு இன்டர்வியூ கால் லெட்டரும் வரல. ஏன்னா நிறையா ப்ராசஸ் பண்ணிட்டுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் கலெக்ட் பண்ணிட்டுருக்குறேன். அடுத்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தொழிலே கிடையாது. நானும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 வந்துக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ இல்லைனா 2 வீடியோ அதிகபட்சம் இப்படி தான் வந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா 5 வீடியோ இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எல்லாமே குறைஞ்சிருக்கும், உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம டிஎன்பிசி குரூப் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜாப் ஆகுன்னு சொல்லி நானும் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு இருக்கிறேன். அதேமாதிரி பழனி முருகன் கோயிலுக்கு நான் விண்ணப்பிச்சிருக்கேன். ஏதாவது அப்டேட் வந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று சேர்ப்பேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாம் படிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம படிக்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு சொல்லலான்னு தான் வந்து பார்த்திங்கன்னா சேனல் ஆரம்பிச்சும் போயிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ஒர்க் கிடையாது. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு படித்து நம்ம கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ வாங்க இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரணும்னு பார்க்கலாம். பழனி முருகன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயிற்சியும் கொடுத்து ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க. அது யார் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த அர்ச்சகர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இது இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கல்வி தகுதி 5ஆவதுலேருந்து 8ஆவது மட்டும் படித்தவங்க எல்லாத்துக்குமே எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 30/5/2025 இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பயிற்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா இலவசம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பழனி முருகன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலவசமாக எல்லாமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு தங்கறதுக்கு இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. சம்பளமும் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயிற்சியும் கற்று தராங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25/3/2025 வந்துக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா திருக்கோயிலில் பழனி முருகன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நாதஸ்வரம் தவில் இசை பயிற்சி நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சகர் பயிற்சி பள்ளி மற்றும் ஓதுவர் பயிற்சி பள்ளி மாநில அளவில் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கை நடைபெறும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2025-26ஆம் ஆண்டு கல்வி ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அர்ச்சகர் பயிற்சி வந்து மற்றும் ஓதுவர் பயிற்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. திருக்கோயில் நிர்வாகத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படும் நாதஸ்வரம் அப்படின்னா தவில் இசை பயிற்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஒன்று. 2வது வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சகர் பயிற்சி பள்ளி. 3வது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேத சிவாகாம பாடசாலை மற்றும் இக்கல்வி ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட உள்ளன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணவர் சேர்க்கை நடப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 30/5/2025 நீங்கள் பூர்த்தி செஞ்சு பழனி முருகன் கோயில் நிர்வாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பார்க்கலாம். நம்ம கல்வி தகுதி என்ன கேட்டிருக்காங்கன்னா நாதஸ்வரம் தவில் இசை பயிற்சி நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாதஸ்வரம் தவில் இந்த இசை பயிற்சியில் நீங்கள் சேரத்துக்கு விருப்பமாக இருந்தால் சேரலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வேத சிவாகாம பாடசாலையில் உங்களுக்கு 5ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓதுவர் பயிற்சி பள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது வந்து பார்த்திங்கன்னா 13லேருந்து 16 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இசை பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நாதஸ்வரம் தவிலில்
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேத சிவகாம பாடசாலையில் நீங்கள் 12 முதல் 16 வயசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓதுவர் பயிற்சி பள்ளியில் 14 வயசு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 24 வயசு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 14லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாதஸ்வரம் தவிலுக்கு 3 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. 3 இயர்ஸ் கோர்ஸு. வேத சிவகாம பாடசாலையில் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓதுவர் பயிற்சி பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அர்ச்சகர் மட்டும் 1 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படிப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாணவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 4000 வந்து பார்த்திங்கன்னா ஊக்கத்தொகை கொடுக்குறது சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியும் கொடுத்து மாதம் 4000 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உணவு, உடை, தங்குமிடம், மருத்துவ வசதி வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கட்டணமெல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே இலவசம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த விண்ணப்ப படிவத்தை பழனி முருகன் கோயில் அலுவலகத்தில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் கொடுத்துருங்க. அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்தா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. விண்ணப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செஞ்சு பழனி திருக்கோயில் அலுவலகத்தில் நீங்கள் கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக உங்களுடைய கையெழுத்து போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாணவர் பெயர், அதாவது உங்களுடைய பேர் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தந்தை, தாய், காப்பாளர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா இதில் யாரோட பேர் அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. பிறந்த தேதி, வயதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கரண்டில் உங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எழுதிருங்க. அதே உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்குறாங்க. இந்த பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் இருக்கிற மாதிரி கொடுக்கலாம். அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் நகலில் இருக்கிற மாதிரி கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்தீங்களா அதுக்கான ப்ரூஃப் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன படிச்சுக்கிறீங்களோ அதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாதி மற்றும் மத சான்றிதழ் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர்கிட்ட நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அதையே வச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்புனா நீங்கள் சாதி சான்றிதழ் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட நகல் வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட விவரங்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா உண்மை. நான் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் போய் சொல்லலை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தார கையெழுத்து பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பாதுகாவலர் இருந்தீங்களா நீங்கள் பாதுகாவலர்கிட்ட சைன் வாங்கிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பழனி முருகன் கோயிலில் அலுவலகத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கொடுக்கலாம். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்பலான்னு சொல்லி கொடுத்துறாங்க. அதே மாதிரி குறிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா அர்ச்சகர் பயிற்சி பெறும் மாணவர் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி நிலைய வளாகத்திலே வந்து பார்த்திங்கன்னா தங்கு பெயரவன்னு சொல்லி கொடுத்துறாங்க. இப்போ நீங்கள் பழனி முருகன் கோயிலில் அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சகர் பயிற்சி எடுக்கிறீங்கன்னா விண்ணப்பிக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிற்சி நிலையத்தில் வளாகத்தில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பயிற்சிக்கு தேர்வு செய்யப்படும் மாணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூனிஃபார்மு, அதே மாதிரி தங்குறதுக்கு இடம், மருத்துவ வசதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக செஞ்சு கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி காலத்தில் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபா ஊக்கத்தொகை இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அர்ச்சகருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் கோர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மட்டும்தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயில் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.